இரண்டாவது மலக்குமார்கள். நாளை மறுமையிலே மலக்குமார்களுக்கு அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அவங்க எதை ஏவப்பட்டார்களோ அதை மாத்திரம் அவர்கள் செய்வார்கள். மலக்குமார்களுடைய வேலை எதை அவர்கள் ஏவப்பட்டார்களோ அதை மாத்திரம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இல்லா மின் பஅதி அய்யதனல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்லா, மலக்குமார்களில் சிலருக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்யும் அந்தஸ்தை பாக்கியத்தை கொடுப்பான். அவர்கள் சிலருக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே என்னுடைய சமூகத்தினர், என்னுடைய உம்மத்துமார்கள் 3 பிரிவினர்களாக இருப்பார்கள். என்னுடைய உம்மத்துமார்கள் 3 பிரிவினர்களாக இருப்பார்கள். முதல் பிரிவினர் யதுகுலூனல் ஜன்னத்தை பிகைரி ஹிசாப் வலா அதாப். முதல் பிரிவினர் எந்த கேள்வி கணக்கு இல்லாமல், எந்த வேதனை இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இது முதல் பிரிவினர். இரண்டாவது பிரிவினர் யுஹாஸபூன ஹிசாபன் யஸீரா, லேசான முறையிலே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இது இரண்டாவது வகை கூட்டத்தினர். மூன்றாவது வகை கூட்டத்தினரை பற்றி சொல்கிற போது யுமஹிசூன வ யக்ஷிஃபூன, மூன்றாவது வகை கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் துருவி துருவி கேள்வி கணக்கு கேட்பான். துருவி கேள்வி கணக்கு கேட்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் உலகத்தில் செய்த அந்த பாவம் அனைத்தும் அன்னைக்கு வெளிப்படையாக மற்றவர்களுக்கு காண்பிக்கப்படும். இவர் இன்ன பாவம் செய்தார், இந்த இடத்திலே இவரிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டார், இவரை அடித்தார், இன்ன பாவங்களை இவர் செய்தார் என்று நாளை மறுமையிலே அல்லாஹ் துருவி கேட்கறதில்ல, நாளை மறுமையில் வெளிச்சப்பட்டு விடும் அவருடைய பாவங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மூன்றாவது கூட்டத்தினர் இருக்கிறார்களே, அல்லாஹ் யாரிடத்திலே தூண்டி துருவி கேள்வி கணக்கு கேட்கிறானோ அவர்களுடைய பாவங்கள் வெளிப்பட்டு விடும். எனவே அவர்கள் நரகத்திற்கு முடிவு செய்யப்படுவார்கள். அந்த நேரத்தில் சில மலக்குமார்கள் வருவார்களாம். சும்மா தாத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்வார்களாம், யா அல்லாஹ், எப்போ பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் உன்னை தஸ்பீஹ் செஞ்சுட்டே இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்றே சொல்லி கொண்டிருந்தார். நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்டோம். அதற்காக வேண்டியாவது அவரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்ப என்று மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்ற செய்தியை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது.